திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதோட டீட்டெயில்ஸ் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் வழக்கம் போல் பார்க்குற மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களா. நீங்கள் அதை பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, இன்னொருத்தர் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம நீங்கள் பார்த்தீங்களா, அதை நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீங்களா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அதை டிட் யூ சீ தட், டிட் யூ சீ தட். ஆனால் நான் அதை செய்ய விரும்பலை. உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நான் அதை செய்ய விரும்பலை, எனக்கு அதை செய்ய பிடிக்கல அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனா அப்படிங்கிறத பட்டுன்னு சொல்லலாம். பட் போட்டு நான் அதை செய்ய விரும்பலை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். நான் அதை செய்ய விரும்பலை, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். பரவாயில்லை, அதை எப்படி சொல்லுவோம். நிறைய காமனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸில் இதுவும் ஒரு வேர்டு. பரவாயில்ல விடுங்க, சாரி அப்படின்னா பரவாயில்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே அப்படின்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த சீக்ரெட்டை நம்ம சொல்லும் போது என்னால் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னால் எந்த ஒரு தகவலையும் வெளியிட முடியாது, என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறத ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன், ஐ கான்ட் ரிலீஸ் எனி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அர்த்தம் என்ன, நீ சொன்னதுக்கான மீனிங் என்ன, அதோட அர்த்தம் என்ன, நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம். இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸை டிஃப்ரெண்ட்டாக தமிழில் சொல்வோம். அது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா வாட் டஸ் தட் மீன், வாட் டஸ் தட் மீன்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வாட் டஸ் திஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், ரெண்டு பேரோட தாட் அண்டு ஒப்பீனியன் ஒரே மாதிரி இருக்கும் போது நானும் அப்படி தான் நினைக்கிறேன், நானும் அதுதான் நினச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அவரோட ஒருத்தர் அப்போனண்ட்டில் இருக்கவங்களோட தாட்டும் ஒரே மாதிரி இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கவங்களோட நம்மளோட தாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நானும் அப்படி தான் நினைக்கிறேன், நானும் அதே தான் நினச்சேன், உன்னோட தாட்டும் என்னோட தாட்டும் சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை ஐ திங்க் ஸோ, ஐ திங்க் ஸோ. இது பார்க்க ஒரு சின்ன வேர்ட் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஐ திங்க் ஸோ அப்படின்னா நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம யோசிக்கிறோம் இல்லை அப்படின்னா தேவையில்லாத விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை விட்டு போட்டோம், அது எதுக்கு பொழுதுனிக்கும் அதையே யோசிச்சுட்ருக்க, எப்போ பார்த்தாலும் எதுக்கு அதையே திங்க் பண்ணிகிட்ருக்க, அதை விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம், அதை விடு போட்டோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா லெட் இட் கோ, லெட் இட் கோ. லெட் இட் கோ அப்படின்னா அதை விட்டுற போகட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா வா ஒன்றா போகலாம் அப்படின்னு கேட்போம்ல. ஒன்றா போகலாமா, ஒன்றா போகலாம், வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை வா ஒன்றா போகலாமா அப்படின்னு கேட்போம். அதை எப்படி சொல்லலாம், வா ஒன்றா போகலாமா அப்படிங்கிறத லெட்ஸ் கோ டுகெதர். கம் லெட்ஸ் கோ டுகெதர் அப்படின்னா வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறது. லெட்ஸ் கோ டுகெதர் அப்படிங்கும் போது ஒன்றா போகலாம். கதவுக்கு பின்னால் என்ன செய்கிற, கதவுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கதவுக்கு பின்னாடி என்ன செய்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம், வாட் ஆர் யூ டூயிங் பிஹைண்ட் த டோர். பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி, வாட் ஆர் யூ டூயிங் பிஹைண்ட் த டோர் அப்படின்னா கதவுக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறது. நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும்.